யாரும் இல்ல போமா. எல்லா பக்கமும் சுத்தி பத்தி பார்த்துட்டேன், ஒருத்தர் கூட இல்ல. இதுதான் சரியான நேரம். இப்போ நாம கிளம்புனா ரொம்ப கரெக்டா இருக்கும்க்கா, ரொம்ப கரெக்டா இருக்கும்க்கா. ஆமா, கிஷோர் சொல்றதா சரி. டேய், உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுது? இப்படி பிளான் போடுவீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பண்ணிட்டு போயிருக்கீங்க, அப்படிதானே? சரி சரி, கோபப்படாதீங்கடே, வாங்க. இதான் நல்லதுக்கு காலமே கிடையாது. இதை யாருக்கும் உதவியே பண்ணக்கூடாது. டேய் டேய், நடிக்காதீங்கடா. நீங்களாம் வேவ் பார்க்க வச்சா நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி வேவ் பார்த்து தான் நீங்க போயிருக்கீங்க. எங்கடா போவீங்க? கிரவுண்டுக்கு. கிரவுண்டுக்கா? அங்க யாரெல்லாம் விளையாடுவா? இப்ப நம்ம பார்க்க போறோமே தருண் மாமா, அவங்க கூட கிரவுண்ட்ல தான் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அவங்க தான் எங்களுக்கு கிரிக்கெட்லாம் விளையாட சொல்லி கொடுப்பாங்க. சரி, நம்ம கிளம்புவோமா? சரிங்கடா. ஆதிரா, பாட்டி. என்ன பாட்டி? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பாட்டி? எங்க கிளம்பிட்டியா? ரொம்ப போர் அடிக்கி, அதான் சும்மா நிக்கேன் பாட்டி. நான் உங்ககிட்ட நைட்டு பேசுறேன் பாட்டி. பாட்டி, நாங்க தரன் மாமா தெருக்குல போவல. ஏண்டா? பாட்டி, நீ ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா, நைட்டு பேசுறேன். சரிங்க பாட்டி. டேய், ஏண்டா? நான் தான் உண்மை சொல்லலையே. போங்கடா. சரி சரி, இனி யார் கேட்டாலும் நாங்க சொல்ல மாட்டோம். எனக்கு சத்தியம் பண்ணுங்க, அப்பதான் நான் உங்க கூட வருவேன். அக்கடி சத்தியமா? போய் சத்தியம் பண்ணா முனியாண்டி வந்த மாதிரி. அக்கடி அக்கா, சத்தியம் பண்ணா யார்ட்ட சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணு. அக்கடி அக்கா, போய் சத்தியம் பண்ண கூடாதுல்ல? ஆமா, போய் சத்தியம்லாம் பண்ண கூடாது. அக்கடி முனியாண்டி வந்தறானே. அக்கா சத்தியம் வேண்டாம்க்கா. அப்ப நீ எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துற, அப்படிதானே? இல்ல இல்ல, சத்தியமா சொல்ல மாட்டேன். அப்ப சத்தியம் பண்ணு. சத்தியமா தரன் மாமா தெருக்கு போறேன்னு யார்ட்ட சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது, பரவே முனியாண்டி வந்துருவான். நீதான் ரொம்ப வளத. நீ சத்தியம் பண்ணு. அதிரக்கா வேண்டாக்கா. நீ பண்ணு சொல்லிட்ட. சரி, இனி யார்கிட்டயும் தரன் மாமா தெருக்கு போறேன்னு சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணிருக்கீங்க. இனிமேல் எங்கயாவது வாயை திறந்தீங்க, யார் கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு. அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லக்கூடாது. அடிச்சு கேட்பாங்களா? அத்தி வந்து சிக்கிருக்கனே. அத்தி, அழகா வீட்ல பூனைய குளிப்பாட்டிலாம் இருக்கலாம். தரன் மாமா தெருக்கு போக ஆசைப்பட்டு இப்படி சத்தியமெல்லாம் பண்ணிட்டேனே. சரி, போலாமா? அக்கா, அந்த சத்தியத்தை திரும்ப தந்துவீங்களா? ஆஹா, அதெல்லாம் தர மாட்டேன். அடி அக்கா, தரன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தா திருப்பி தந்துவீங்களா? வந்ததுக்கு அப்புறம் போட்டு கொடுக்குதுக்கா? அக்கா, போட்டு கொடுக்க மாட்டேன்க்கா. சத்தியத்தை திருப்பி தந்துருக்கா. ஆஹா, இவனை சத்தியமா எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. சரி சரி, வாங்கடா. உங்களை எவ்வளவு பெரிய வீரசூரன் நினைச்சேன், இப்படி இருக்கீங்களேடா. அப்படியாக்கா நினைச்ச? நாங்க வீரன் தான்க்கா, நாங்க வீரன் தான். உன்னை எப்படி கூட்டு போய் மட்டும் பாருக்கா. சீக்கிரம் வாங்கடா. அக்கா, என்னடா? ஏன் கையை பிடிச்சு நடக்கா? உன் கையை பிடிச்சு நான் நடக்க முடியும். அக்கா, தொலைஞ்சிருவக்கா. உங்க கொசருக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை, வாங்கல. குமார் மாமா தெருவா? ஏண்டா? ஆமா, இந்த தெருக்கு பேரு குமாரப்பா தெருதான். குமாரப்பா இங்க தான் இருந்தாங்க. அதான் இந்த தெருக்கு பேரு குமார் தெரு. அப்படியா? ஆமா. ரமேஷ் காணலல. நான் அவனை கூட்டி போலான்னு பார்த்தேன். ரொம்ப பெரிய மனுஷனுவ. டேய் வாங்கடா. அக்கா பாத்து வாங்க. சரிடா. ஏ மரியா, என்னக்கா? ஏ காதாம்பரி மோவா போறா பாரு. அக்கா என்ன சொல்லுதியே? சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. அந்த காதாம்பரி மோவா போறா. அண்ணக்கிலத்த பேத்தி. ஏய், இருட்ட ஆரம்பிச்சிட்டு சீக்கிரம் போங்கடா. இப்ப போறலாம்க்கா. இன்னும் 2 தெருதா. எல மணி, எல மணி. ஏ குமார் மவனே. அத்தை, மணி எங்க? தெக்கதரை பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். எல மணி பாட்டி வீட்டுக்கு போய்ட்டானாமே. சரி, அவன் தரன் மாமா தெருல தானே இருக்குது. அப்படியே அவளை கூட்டிட்டு போயிருவோம். 4 வயசு கூட ஆவல, தெருவுக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஏண்டா போங்கடா. ஏய், நீ சட்டை போடாம வரியா? இந்த ஊர்ல ஒருத்தர் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. சட்டை போட்டாதான்க்கா சிரிப்பாங்க. சட்டை போடல ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஆம்பளை பையனா சட்டை போட்டாலும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. இரு, நீ இனிமே சட்டை போடாம இரு. அக்கா, அது அரியண்டமா இருக்கும்க்கா.
சரி வாடா. அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல? அத சத்தியம் பண்ணிட்டேன்க்கா. டேய் நம்ம அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிட்டோம்டா. நானே பயந்து போயிருக்கேன். நைட் போல முனிசாமி வந்துருவாங்கல. இனிமே தோட்டத்துக்கே போயிர கூடாதுன்னு நைட் போல. ஆமால. நம்ம பூனைய குளிப்பாட்டி வீட்ல விளையாண்டுடுவோம்னு. ஆமா சத்தி வேற பண்ணி கொடுத்தாச்சு. ஏக்கா உங்களுக்கு வாத்து பார்க்கணுமா? டேய் வேண்டாம்டா. அக்கா இந்த வீட்ல நிறைய வாத்து நிக்கி. பாத்துட்டு போமாக்கா? யார் யார் வீட்ல என்னென்ன இருக்கு என்னென்ன நிக்குது எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுது. ஆனா வீட்டை விட்டு வெளியில வரவே மாட்டேன்னு உங்களுக்கு பியாரு. எப்பண்டா வருவீங்க? அக்கா ஸ்கூல் வேனு ஊருக்குள்ள வரைக்கும் வரோம். நாங்க அங்கெல்லாம் வேண்டாம் இங்கே இறக்கி விட்டுறீங்கடி. இங்க இருந்ததானே நடந்து வருவோம். அட பாவிகளா. அக்கா இந்த வீட்ல வாத்து இருக்குது. அப்புறம் கோழி குஞ்சு கலர் கோழி குஞ்சு இருக்குது. பார்க்க வரீங்களா? அப்ப அத பார்க்க தான் நீங்க கூட்டி வந்திருக்கீங்க அப்படிதானே? இல்லக்கா நம்ம தரன் மாமா தெருக்கு போலாம். அந்த தரன் மாமா வீட்ல நிறைய கலர் கோழி குஞ்சு இருக்கு தெரியுமா? அத பையில ஆர்வமா வரணுவே. தரன் மாமா வீட்ல நிறைய மாடு இருக்கு பூனை இருக்கு நாய் இருக்குது. தரன் மாமா தாத்தா எல்லாம் டீ கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போவா. அப்படியா? ஆமா. சை டேய் என்னடா நாறுவே? இது வழியா விட போணும். நாறுதா? இந்த அக்கலுக்கு கொழுப்பு பத்தியால இதுக்கே இந்த அக்கல ஓட விட்டு அடிக்கணும்ல. அக்கா மாட்டு சாணிக்கா. அத ஸ்மெல் அடிக்குதா? அக்கா அது நாராதுக்கா நல்லதா இருக்கு. மாடுனா அப்படிதான் இருக்கும். ஆனா மாடு கூட விளையாடணும்ங்கடி. அட பாவிகளா. ஏல அன்னைக்கு என் பால் இந்த வைக்கிறக்குள்ள தான் போயிடுடி. இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். அன்னைக்கு குச்சிக்கம் விளையாண்டோம்ல அதுவும் அதுக்குள்ள போயிடு. அதை எடுத்து வந்துருதியா? இரு நான் போய் எடுத்து வந்துறேன். டேய் எங்கடா போறீங்க? அக்கா அந்த வைக்கிறக்குள்ள என் பால் போயிடு. நான் போய் எடுத்து வந்துறேன். அட பாவிகளா. அங்க டீசன்ட்டா இருக்க வேண்டியது இங்க பண்ற வேலையெல்லாம் பாரு. டேய் இது மாட்டு சாணி கிடக்குடா. அதெல்லாம் ஒண்ணு செய்யாது. டேய் நானும் வரட்டாடா. இருடா தேடிக்கிட்டு இருக்கேன் காணவே இல்ல. எனக்கு சரி மணிக்குள்ள வந்து இங்க தான் கிடக்கு. இல்ல அதுலயே ஒளிச்சிட்டு தந்துரு. மணிக்கிட்ட போய் சொல்லலாம். ஆமா அவன் தேடிட்டு இருந்தான். இல்ல இந்த பெரிய கம்பு கிடக்கல. இவனை என்ன கூட்டிட்டு போய் இன்னைக்கு பாட்ட தொலைக்க. இவனுல நம்பி வந்தேன் பாரு. டேய் மதன் வாடா. டேய் அக்கா அவசரப்படல தரன் மாமா பாக்கிறதுக்கு. நீ சீக்கிரம் வாடா. அத்தி அத்தடி குமாரப்பா அத்தடி. இல்லங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா அப்பா என்னல அப்பா அப்பாங்க ஐயடி செத்தோ மாட்டி விட்டுருவானுங்களோ. போச்சுது. அத்தி என்னையும் போட்டு கொடுத்துருவானோ. என்னை மட்டும் இப்ப குமாரப்பா பார்த்தவனா அவ்வளவுதான். ஏய் அங்கே நின்னுக்க. இல்ல ஒன்னேதான் கேட்கேன். அப்பா அப்பா அத்தடி போட்டு கொடுத்துருவான்னு நினைக்க. என்ன காவி அடிக்க பாக்குற? எங்க அப்பா இப்ப அடிக்க ஆரம்பிச்சவன நம்ம வீடு வரைக்கும் அடிச்சு கூட்டு போவக்கா. காப்பாத்தி விட்டுருக்கா. இல்ல ஒன்னேதான் கேக்குறேன். தெய்வமே தெய்வமே காப்பாத்தி விட்டுரு தெய்வமே. முதுகுல அடிச்சவன முதுகு தொலி பிஞ்சிரும் தெய்வமே. முதுகு தொலி பிஞ்சிரும். காப்பாத்தி விட்டுரு தெய்வமே. நான் இன்னைக்கு சட்டை வேற போட்டுட்டு வரல. முதுகுல அடிச்சவன ஐயோ அஞ்சு கை தடமும் பதிஞ்சிருமே. அன்னைக்கு என்ன ஏற்கனவே வந்து விளையாட கூடாதுன்னு குமார பாட்டு அடிச்சு வரட்டவளே. மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறனே அத்தி. இல்ல ஒன்னதான் கேக்குறேன். இங்க என்னல வந்து நிக்கிய? மாமா அது வந்து அது ஒண்ணு இல்லப்பா. அக்காக்கு நம்ம தெருவெல்லாம் பார்க்கணுமா. அதான் நம்ம தெருல இருந்து ரெண்டு தெருக்கு கூட்டி வந்தேன்ப்பா. அப்படியா? நானும் மறுபடியும் இந்த ஏற்கனவே தான் விளையாட வந்துட்டீங்களோன்னு பார்த்தேன். ஏற்கனங்களை மட்டும் பார்த்தேன். இல்லப்பா அக்காக்கு சுத்தி பார்க்க கூட்டி வந்தேங்க. பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கேன் பாருங்கப்பா. இங்க பாருங்கப்பா என் காலெல்லாம் அழுக்கே இல்ல பாருங்கப்பா. பேச்செல்லாம் நல்லதான் பேசுற. ஏற்கனங்களை மட்டும் நீ பார்த்தேன். இப்பவே வீட்டுக்கு வந்துருவான்ப்பா. டியூஷனுக்கு போகணும்லப்பா. படிப்பு ரொம்ப முக்கியம்லப்பா. நீ இப்படி பேசுறதாம எனக்கு சந்தேகமா இருக்குது. மீனா குட்டி டியூஷனுக்கு போன அடிச்சு பத்தினாலும் போக மாட்டேன். படிக்கணும்லப்பான்னு டைலாக் எல்லாம் பேசுறிய. இல்லப்பா இப்ப நான் நல்ல பையன் ஆயிட்டேன்லப்பா. கரெக்ட்டா 5:30க்கு டியூஷனுக்கு போயிடுவேன்ப்பா. சாயங்காலம் 7 மணி ஆகுதுல. ஆமாப்பா ஆமாப்பா நான் இப்ப வந்துருவேன்ப்பா. நீங்க போங்கப்பா. நல்ல சமாளிக்க படிச்சிருக்க. மாதிரா பாத்து வீட்டுக்கு வா. சரி மாமா முடிஞ்சது. இப்ப வீட்டுக்கு வந்துருவா. சரிம்மா. இல்லே கிரௌண்டுக்கு இருந்து கூட்டு போயிடக்கூடாது. அங்க களவாணி பையில நிறைய விளையாண்டுட்டு கிடக்கானுவேன்.
ஏம்மா ஆதிரா, கிரவுண்டுக்குலாம் போக கூடாது. பயிர் உள்ள விளையாண்டுட்டு இருப்பானுவ. சரிங்க மாமா. இல்லே எப்பா எனக்கு கிரவுண்டே தெரியாதுப்பா. அப்பா அத்தாடி நல்ல நேரம் தப்பிச்சிட்டோம்ல. நம்ம பொழப்பு எப்படி இருக்கு பாத்தியால? இல்ல சீக்கிரம் வா குமாரப்பா, அந்த தெருல தான் வைக்கலி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போயிருவோம். குமாரப்பாக்கு இந்த தெருல வைக்கலி போட்டுட்டு இருக்காங்க. எங்க மாடெல்லாம் இங்க தானே இருக்கு. என்ன நம்ம வீட்டு மாடெல்லாம் இங்க தான் இருக்குமா? ஆமா தரலப்பா, தாத்தா இல்ல அவங்க தான் பாப்பாங்க. நம்ம மாடெல்லாம் அங்க தானே இருக்குது. ஓ அப்படியா? ஆமா தெரியாதா? தெரியும் வா வா வா. இனி எத்தனை தெரு போணும்? இன்னும் 3 இன்னும் 2 தெரு தான். இன்னும் 2 தெருவா? உங்களுக்கு பக்கம் நினைச்சீங்களா? ஆமாடா, நடக்கவே முடியல. அந்த கால்ல இருக்க ஸ்டூல கலத்துங்க, நடக்க முடியும். ஸ்டூலா? டேய் செப்பலடா. எங்க ஊர்ல அதான் ஸ்டூல். ஊர் குசும்புன்னு சும்மா வர சொன்னாவ. அட பாவிகளா. சரி சரிக்கா, அந்த ஸ்டூல கழட்டி போட்டுட்டு வா, நடக்க முடியும். இவன கூட போறதுக்குள்ள என்ன போதும்போது நாக்கிடுவானோ போலுக்க. தரணே, என்னப்பா அத்தம்மாவளை கெட்டி வைங்கன்னு ஒத்த காலில் நின்ன. 6 மணிக்கு பொண்ணு பார்க்க போன்னு சொன்னதுக்கு பாட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கா. அந்த புள்ள உன்னை கெட்டவே மாட்டேன்னுச்சு. நீ அந்த புள்ளைய இருக்க விடாம கடைசி அந்த புள்ளையே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு. ஒழுங்க கிளம்பி வா, போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடும் முறைப்படி. என்னப்பா அத்தம்மாவா சமைச்சிட்டாளா? ஆமா, நானும் தரணத்தான கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டா. நீ எங்க அந்த பிள்ளைய இருக்க விட்ட? அவ காலேஜுக்கு போனா காலேஜுக்கு பின்னாடி அவ போற இடம்லாம் போய் அவளை தொந்தரவு பண்ண. அந்த பிள்ளை இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்குது. அவளோ பண்ணிட்டு பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லியிருக்கான். பாட்டு வந்து தூங்கிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உங்க மாமாக்குலாம் இஷ்டமே கிடையாது. நீ பண்ற சேட்டை அப்படி. இப்ப அந்த புள்ளதான் அத்தான நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் சம்மதிச்சிருக்காவ. வா போய் எப்படி பரிசம் போட்டுட்டு வந்துடலாம். வெத்தலை பார்க்க மாத்திட்டோம்னா அப்புறம் கல்யாணத்தை மே மாசம் வச்சுக்கலாம். சரிங்கப்பா. என்னல நீ விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணல? உன் மூஞ்சி ஒன்னும் சரியில்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சரி, நான் போய் அன்னக்கிளி அம்மா கிட்ட எல்லாம் விவரத்தி சொல்லிட்டு வந்ததேன். ஏன்பா? என்னன்னு தெரியல, திடீர்னு அன்னக்கிளி அம்மா கூப்பிட்டு இருக்காவ. சரிங்கப்பா, நாங்க போயிட்டு வரேன். வரக்குல பட்டு வச்சுட்டு பட்டு சட்டி எல்லாம் கட்டிட்டு ரெடியா இரு. அதனால ஒரு பேர்லாம் உன் தங்கச்சும் வாரேன் இருக்கா. அவன் மாப்பிள்ள பிள்ளையெல்லாம் அந்த பாதையா வந்துருவாங்களாம். நாம அப்படி போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்கப்பா. கிளம்பிடு, மறுபடியும் பார்த்து தூங்கிறாத. அவளும் நீ கல்யாணம் பண்ணல, ஒருத்தையும் நீ கல்யாணம் பண்ண மாட்டா பாத்துக்க. ஐயோ ஐயோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, மனசே குழப்பமா இருக்குது. ஐயோ, மனசு குழப்பமா இருக்குது. மச்சான், ஆசைப்பட்ட மாதிரி உங்க அத்தை மூலியே கல்யாணம் பண்ண போற. கொடுத்து வச்ச வேண்டாடினா லவ் பண்ணவே மாட்டேன்னு லவ் பண்ண வச்சுட்டிய. கல்யாணத்துக்கெல்லாம் சமைச்சிருக்காவளா? கொடுத்து வச்ச ஆள்றாண்டாடி. டேய் மாப்பிள்ள, என்னடா? ஒண்ணு இல்லடா. டேய், நீ பண்ற வாழ்த்தனம் சேட்டத்தனம் எல்லாம் தெரிஞ்சு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பாரு. உண்மையில நல்ல பொண்ணுடா. எப்படிடா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச? கல்யாண வேலை ரொம்ப ஸ்பீடா நடக்குத. அப்படியா? ஏன்டா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மாப்பிள்ள, எனக்கு ஒரு மாதிரி சஞ்சலமா இருக்குடா மனசு. என்னடா சொல்ற? ஆமாடா மாப்பிள்ள, எனக்கு ஒரு மாதிரி மனசுல சஞ்சலமா இருக்குடா. அது கல்யாணம் வரலடா, அதனால இருக்கலாம். இல்லடா, நமக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அவளை கட்டிக்க போறோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்டா. எதையாவது சாதிச்ச மாதிரி ஃபீல் வர வேண்டாம். எனக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குடா. டேய், பொண்ணு பார்க்க போவோம், அங்க வச்சு பேசு. அப்புறமும் பேசி சரி மனசு சரியில்லைன்னா பொண்ணு பாத்துக்கலாம்டா. நீ ஏன் முடிவு எடுக்கிற? எனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்ப? எனக்கு பொண்ணு பார்க்க வரவே பிடிக்கலடா. பாரு, இப்ப பெரியவங்களா சேர்ந்தே பொண்ணு பார்க்க முடிவு பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல இதை குட்டை குழப்பாத. சரி வாரே. அது ஒழுங்க கிளம்பி வா. சரிடா. அவன் பொண்ணு கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணே வந்து கட்டிக்கிறேங்குது. இப்பவே மனசு சரியில்லை, அது சரியில்லைங்க. டேய், பேச பேச சரியாயிரும்டா. சரிடா. அழுக்கு தண்ணி கிடக்குடா. அழுக்கு தண்ணியா? ஏக்கா, அது மழை பெஞ்ச தண்ணிக்கா. ஏக்கா, அதுல பொடி பொடி மீனா கிடக்கும்க்கா. டேய் டேய், அதுல போய் உட்கார்ந்திருக்கா. ஏக்கா, இது பொடி பொடி மீனா கிடக்குக்கா. இல்ல கிசரி, ஒரு சைடுல எடுத்து வா. அதுல பிடிச்சிட்டு போய் நம்ம தொட்டில விட்டுறலாம். டேய், அது மீன் இல்லடா, தாவக்க குஞ்சுடா. தாவக்க குஞ்சா? ஓ, அது மீன் நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப மீன் இல்லையா? இல்ல, நம்ம தொட்டில நிறைய பிடிச்சிட்டு இருக்கோமே. மீனா குட்டி அம்மா
தருவாங்க. அப்ப இவன் இப்படிதான் வாங்கிக்கிட்டு இருக்கானு நினைக்கேன். மாமா, குமார் மாமா, சுகுமார் மாமா. என்னடா மாமா, வாழைப்பழம் வேணும். அங்கோடி வாங்கடா. வந்துட்டேன் மாமா. ஏக்கா, வாங்க சீக்கிரம் வாங்க. டேய் டேய், நான் அடுத்த வீட்டுக்கு வர மாட்டேன்டா. அடுத்த வீடா? இந்த ஊர்ல எல்லாரும் நமக்கு சொன்னதா. சீக்கிரம் வாங்கடா. மாமா, கோழி நிக்குதா? 2 கோழி கொஞ்சம் பிடிச்சு விட்டேன். 2 கழுத்து திருக்கி கொண்டு போட்டுட்டு கோழி இருக்காவா? சரி மாமா, நான் இன்னொரு நாள் வரேன் வாழைப்பழம் சாப்பிடுறதுக்கு. ஏன்டா அவங்க வீட்டு கோழி நீங்க கொன்னீங்க? இல்ல, தொட்டிக்குள்ள விழுந்துச்சு. அத புளிஞ்சோம், செத்து போச்சு. புளிஞ்சீங்களா? ஆமா, துணி ஈரமா இருந்தா புளிவாங்கல்ல. அதான் கோழி குஞ்சு ஈரமா இருந்ததுன்னு புளிஞ்சோம், செத்து போச்சு. அதுக்கு போய் எங்களை அடிக்காவல. எப்படி இப்படி திருக்கி புளிஞ்சீல? ஆமா, இவன் கழுத்துக்கிட்ட திருக்கனா நான் காலை திருக்கினேன்.